5ஆம் பத்து 10ஆம் திருமொழி. ஆயர்மங்கையர் கண்ணனின் தீம்புகளை யசோதையிடம் முறையிடுதல். முதல் பாடல். ஆற்றங்கரையில் விளையாடி கொண்டிருந்த எங்கள் மேல் சேற்றை வாரி இறைத்துவிட்டு புடவை வலை எடுத்துக்கொண்டு காற்றாய் இவன் மறைந்து போகின்றான். ஏன் செய்தாய் என கேட்கும்போது விஷமமாக சிரிக்கின்றான். இவனை நீ ஏன் என்று கேட்க மாட்டாயா யசோதா அப்படின்னு ஆயர்மங்கையர் முறையிடுறாங்களாம். இது இரட்டை பாசுரம். ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களை சேற்றால் எரிந்து வலை துகில் கை கொண்டு காற்றின் கடியனாய் ஓடி அகம்புக்கு மாற்றமும் தாரானால் இன்று முற்றும் வலைத்திறம் பேசானால் இன்று முற்றும். ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களை சேற்றால் எரிந்து வலை துகில் கை கொண்டு காற்றின் கடியனாய் ஓடி அகம்புக்கு மாற்றமும் தாரானால் இன்று முற்றும் வலைத்திறம் பேசானால் இன்று முற்றும்.